ஹாய் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் லட்டு பண்ணலாம். அதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுக்கணும். லோ ஃப்ளேமில் இருக்கணும், அதை மறந்துடவே கூடாது. பொறுமையாக வறுக்கணும். அது நல்லா படப்படப்படான்ட்டு இது வரும். அது வந்து பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப இல்லைன்னா டக்குன்னு கரிஞ்சிடும். இது பார்த்து பொறுமையாக வறுத்துட்டு அப்புறம் அது படபடன்னு வரும். அப்போ நமக்கு தெரியும் பார்த்திங்களா, படபடன்னு வருதா. அப்புறம் நம்ம சிம்லேயே வச்சு லைட்டாக பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்க்கணும். பொறுன்னு இருக்கும். அப்போது நம்ம டக்குன்னு எடுத்துடணும், ஏன்னா கரிஞ்சு போயிடக்கூடாது. அப்புறம் மாற்றிட்டு அப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லோவாக பார்த்து பொறுமையாக வறுக்கணும். இப்போ முடிஞ்சிச்சு. இன்னும் நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாக்ஸ் சீடை மட்டும் ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை மட்டும் பவுட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தேவையான நாட்டு சக்கரை போடலாம். கருப்பட்டி எப்படி போட்டு நான் பண்ணலை. இது நான் இப்போ இது நாட்டு சக்கரை தான் பண்ணியிருக்கிறேன். அது அடுத்து நான் கருப்பட்டியில் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டு இதை அரைச்சி எடுத்துடணும். நம்ம அப்படி பிடிச்சு பார்க்கணும் கையில் நல்லா உருண்டை வருதான்ட்டு. இனிப்பும் நம்ம போதுமானு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திரும்ப கிரைண்ட் பண்ணணும். இப்படி பிடிச்சு பார்க்கணும். பிடிச்சு பார்க்கும்போது உருண்டை பிடிக்க வருதான்னு பார்க்கணும். அப்படி உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா இன்னும் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைக்கணும். அப்போ நல்லா போதுமான அளவுக்கு அரைக்கணும். அந்த உருண்டை பிடிக்க வர்ற அளவுக்கு அரைக்கணும். அரைச்சிட்டு இனிப்பும் போதுமான அளவு இருக்கணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அதை கிரைண்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், ஃப்ளாக்ஸ் சீட் லட்டு ரெடி ஆயிட்டு. ஒமேகா 3 இருக்குது இதில். இது ரொம்ப பயங்கரமான, ரொம்ப உடம்புக்கு நமக்கு ஆரோக்கியமானது. முடியிலேருந்து ஸ்கின்லேருந்து